கென்யாவில் மலந்தின்ற ஒரு பிளேஸ் பக்கத்தில் சபாக்கி ரிவர் இருக்கு. இந்த ரிவரை ஒட்டி நிறைய ஹிப்போஸ் கூட்டமாக ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பட் டிசம்பர் 26, 2004 இது எல்லாமே மாறிச்சு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு சுனாமியால் அங்கே உள்ள எல்லா ஹிப்போஸும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. எஸ், கிட்டத்தட்ட அட்டிபதி கிராமம் மாதிரி தான். என்ன, அங்கே நம்ம தலை தப்பிச்ச மாதிரி ஒரு குட்டி ஹிப்போ தண்ணியில் அடிச்சுட்டு போகிறத அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு இதை உடனே ரெஸ்கியூ டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி இன்ஃபார்ம் பண்ணதை கேட்ட அவங்க உடனே அங்கே வந்து இந்த ஹிப்போவை ரெஸ்கியூ பண்ணி சேஃபாக கொண்டு போய் ஹலாருன்ற ஒரு பார்க்கில் வச்சிருக்காங்க. அண்ட் அங்கே இந்த ஹிப்போவை விட்டதுக்கு அப்புறம் அங்கே உள்ள ஜூ கீப்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஓவன் அப்படின்ற ஒரு பேரும் வச்சிருக்காங்க. என்னதான் நம்ம ஓவனை கொண்டு வந்து சேஃபாக வச்சிருந்தாலும் இங்கே நம்ம ஓவன் மற்ற ஹிப்போஸோட சேரவே இல்லை. பட் எல்லாரையும் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்படி யாரோடய சேராத ஓவன் அந்த ஜூவில் இருக்க 130 வயசான மெஸ்ஸிங்கிற ஒரு ஆமையை தன்னோட அம்மாவா நினைச்சு பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கு. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, மெஸ்ஸியும் ஓவனை தன்னோட பிள்ளைய ஏத்துக்கிட்டு எங்க போனாலும் ஒன்னாவே போறது, ஒன்னாவே சாப்பிடுறது, ஒன்னாவே குளிக்கிறது, இப்படி எப்பவுமே ஒன்னாவே இருந்திருக்காங்க. அண்ட் இதை பார்த்து அவங்க உள்ளவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. நாள் போக்குல இது அவங்க கண்ட்ரி ஃபுல்லா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இப்படி ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட்லாம் அந்த ஜூக்கு வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி ரிசர்ச் பண்ணியும் அவங்களாலே உங்க 2 பேரும் ஏன் ஒன்னா இருக்காங்க கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் இன்னும் நாள் போக போக அவங்க கண்ட்ரி மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரிக்கு இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுனால இவங்க கண்ட்ரியில வர மாதிரியே மற்ற கண்ட்ரில இருந்தும் நிறைய டூரிஸ்ட் இங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அந்த கவர்மெண்ட்டுக்கும் சரி ஜூக்கும் சரி நல்ல வருமானம் வந்திருக்கு. அண்ட் இது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கிறதுனால கென்யா கவர்மெண்டே அபிஷியலா ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க, த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஓவன் அண்ட் மெஸ்ஸி அப்படின்ட்டு. 5 அறிவுள்ள அனிமல்ஸே ஒன்னா இருக்கப்போ 6 அறிவுள்ள ஹியூமன்ஸ் நம்மள ஒரு சில பேர் பணத்துக்காக, பதவிக்காக, ஈகோக்காக, ரிலீஜனுக்காக, கேஸ்டுக்காக அடிச்சுட்டு கிடக்கும். இதுல எதுவும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது இல்லை. அப்படி வந்தாலும் நம்ம ஒரு நாள் இருக்க போறது இல்லை. அதனால இருக்க போறது கொஞ்ச நாள், இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்போமே.